வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்டைல் கழனி மண்டி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாக்கி ருசியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன், எவ்வளோ சேர்க்குறேன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 30 சாம்பார் வெங்காயம் அப்படியே உரிச்சிட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணாதீங்க, இதே மட்டும் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. புளி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன எலுமிச்சம்பழவுக்கு உருட்டி எடுத்தால் அந்தளவுக்கு இருக்கணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி, ஒரு 3 வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகா. இது கூடவே ஒரு முருங்கைக்காய். கண்டிப்பாக பச்சை மிளகாய் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய் காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயை லேசாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இது கூட நம்ம வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும் போது தான் அந்த மண்டி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உரப்பே இருக்காது உங்களுக்கு. ஆனால் பச்சை மிளகாயோட உரப்பெல்லாம் அந்த புளி எடுத்துரும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க. இது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தக்காளியை சேர்த்தலாம். தக்காளி கம்மியாக தான் இருக்குது, அதனால் அது ரெண்டும் சேர்ந்து வதங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இது கூடவே இப்போ வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். இல்லை, இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். அது கூட கத்திரிக்காயும் சேர்த்துக்குங்க. இப்போ வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். காய்கறிகள் நல்லா வதங்குறதுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். ரொம்ப சேர்க்காதீங்க, 1/2 ஸ்பூன் மட்டும் சேருங்க. இப்போ அதையும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம். புளி எதில் ஊற வைக்கணும் அப்படின்னா, நம்ம அரிசி களைஞ்சி தண்ணியில் தான் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை களைஞ்சி கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணியில் அந்த புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு வச்சுடுங்க. இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்திருக்கும். நமக்கு நல்லா வெந்துடுச்சு, நல்லா வத்திடுச்சு. இந்தளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெறும் காய்கறி மட்டும்தான் இருக்க மாட்டோம் இருக்கும். இது சாப்பாடுலேயே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.